என்கின்ற முறையில் முதல் ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர், ஹைவேஸ், பிடபிள்யூடி மற்றும் அனைத்து துறை சார்ந்த பிரின்சிபல் செக்ரட்டரி, HODs, அனைத்து துறைகளுடைய அலுவலர்கள், காவல்துறையுடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், DSPs எல்லோரும் இணைந்து இந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எங்கெல்லாம் வறுமை இருக்கிறதோ, எங்கெல்லாம் போதைப் பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கிறதோ, பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிறதோ, வேலைவாய்ப்பு பிரச்சனைகளும் மது மற்றும் போதை கலாச்சாரம் இருக்கக்கூடிய இடங்களிலும், பொருளாதாரம் வளர்ச்சி இல்லாத மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களை ஐடென்டிபிகேஷன் பண்ணி, குறிப்பாக வட மாவட்டங்களில் தலைநகராக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அதில் பொறுப்பு அமைச்சராக நியமித்து, ஒட்டுமொத்த வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் நிர்வாக ரீதியாக. அதற்கான ஒரு முதல் அடியாக இந்த ஆய்வுக் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒவ்வொரு ஆய்வுக் கூட்டத்துடைய நோக்கம் ரொம்ப முக்கியமானது. விஷன் என்ன குறிக்கோள்? அதுல முக்கியமான குறிக்கோள் வட மாவட்டங்கள்ல பெண் குழந்தைகளை மேற்படிப்பு, ப்ரொஃபஷனல் எஜுகேஷனுக்குள்ள கொண்டு போகணும். போன வாரம் கள்ளக்குறிச்சியில ரிவ்யூ மீட்டிங் இருக்கும் பொழுது, குறிப்பாக கல்வராயன் மலை போல மாவட்டங்கள்ல மேல கள்ளக்குறிச்சி மேல இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 13 வயசு 14 வயசுலயே வட மாவட்டங்கள்ல சிறு வயதிலே பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றாங்க. அது மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மண்டலமாக இருக்கு. அது மாதிரி லிக்கர் சேல்ஸ், கஞ்சா, போதை பழக்கங்கள் அதிகமாக புழங்கக்கூடிய மாவட்டமா திருவண்ணாமலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் இருக்கக்கூடிய, உடனே சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் மூலயமா புதிய மருத்துவமனை, நெடுஞ்சாலைத்துறை மூலமா புதிய ரோட்ஸ், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலமா நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் அது இருந்தாலும் உடனடியாக சரி செய்யப்பட வேண்டியது. காவல்துறை கேட்டுக்கொள்வது, இங்க இருக்கக்கூடிய அதிகமான கஞ்சா புழக்கங்களும் அதோடைய பயன்பாடுகளும் உடனடியாக எந்த விதமான தயவுதாட்சியும் இல்லாமல், எந்த விதமான அரசியல் அழுத்தங்கள் இல்லாமல் உடனடியாக கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்கணும். அந்த அளவுக்கு திருவண்ணாமலையில போர்க்கால அடிப்படையில மார்னிங் கலெக்டர் பேசிட்டு இருந்தோம். இந்த ட்ரக்ஸ் சேல்ஸ் திருவண்ணாமலையில அதிகமா வருது. அதை உடனடியாக எவ்வளவு தூரம் பார்டரை க்ளோஸ் பண்ணி எவ்வளவு தூரம் நம்ம கலாச்சார அதிகமான பயன்பாடுகள் இருக்கு. கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி வட மாவட்டங்கள் அதிகமா இருக்கு. இதையெல்லாம் உடனடியாக ஒழிக்கணும். நல்ல மருத்துவமனைகளை உருவாக்கணும். தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதம் குறைஞ்சிட்டு இருக்கு. அது ஒரு முக்கிய பிரச்சனையா இந்த அரசு பார்த்துட்டு இருக்கு. நாங்கள் முதலமைச்சருடைய தேர்தல் பிரச்சாரத்திலையும் சரி, மேனிபெஸ்டோலையும் அதை பற்றி வலியுறுத்திருக்கோம். வட மாவட்டங்களில் அதிகமான குழந்தை பிறப்பு இருக்கு மற்ற மண்டலங்களை கம்பேர் பண்ணும் பொழுது. அப்ப இங்க நம்ம இன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டல் விசிட் போகும்போது நிறைய தாய்மார்கள் அந்த குழந்தை டெலிவரி பண்ற இடத்துல இன்னும் பெட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இன்னும் ஸ்பெஷலான தாய்மார்களுக்குன்னு குழந்தை
பிறக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கும் ஒரு தனியா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் உருவாக்கணும். சைல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, அதையும் உருவாக்கணும். சரியான முறையான காலையில ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் போயிருந்தோம். எதுவும் முறையாக ஜிம்லாம் வந்து இன்னும் சரியாகவே வந்து ஏற்படுத்தப்படல. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து எதுவுமே அப்டேட் பண்ணாம ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்பயும் இருக்கு. இதையெல்லாம் வந்து எவ்வளவு ஸ்பீடா பண்ண முடியுமோ அது பண்ணி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய இடம் அதிகமா இருக்கு. அதையும் நீ டெலிவரி பண்ண போறோம், டிஸ்கஷன் பண்ண போறோம். சட்டம் ஒழுங்கையும் அதிகமான கள்ளசாராயமும் கஞ்சா பழக்கங்களையும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதை சரி செய்யணும். திருவண்ணாமலையில ஒரு இடத்துல கூட அந்த இருக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கம். மற்றபடி கோயில் என்ற முன்னாடியோட இப்ப லட்சக்கணக்கான மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. வீக்கெண்டு முக்கியமா அதை வந்து கரெக்டா ஆர்கனைஸ் பண்ற மாதிரி இன்னும் 2-வே சிஸ்டம் ரோடு தான் இருக்கு. இது வந்து 4 லைனா மாற்றணும். 2 லைன் 4 லைனா மாற்றணும். திருவண்ணாமலை சுற்றி 2 லைன்லாம் எங்க இருக்கோ அதெல்லாம் 4 லைனா மாற்றணும். மக்கள் ஈஸியா டிராபிக் ஜாம் எல்லாம் உள்ள வரணும். உள்ள வந்த பிறகு கோயிலுக்குள்ள எந்த விதமான விஐபி கலாச்சாரம் இல்லாமல் எல்லாரும் ஸ்பீடா வந்து மக்கள் நம்பக்கூடிய நம்பிக்கையை இந்த அரசு சமத்துவமாக எல்லா சமுதாயம் எவ்வளவு ஸ்பீடா வழிபட முடியுமோ அதுக்கான ஒரு செப்பரேட் பிளான் பண்ணணும்ங்கிறது மார்னிங் ஒரு டிஸ்கஷன் இருந்துட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சர்ச்சஸ், இங்க இருக்கக்கூடிய மசூதிகள் என்ன தேவைகள்ங்கிறதும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் என்ன தேவைகள் வரும் டிஸ்கஷன்ஸ் கேட்டிருக்கோம். அனைத்து மதத்தில் இருக்கக்கூடிய மக்களும் பேசணும்னு நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்லாம் அப்டேட் பண்ணணும். இன்னும் ஹையர் எஜுகேஷன்ல திருவண்ணாமலையில இங்க இருந்து சென்னை போய் படிக்கிறதோட இங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்கேயே படிக்கக்கூடிய ஒரு நல்ல காலேஜஸ் உருவாக்கணும், நல்ல ஸ்கூல்ஸ் உருவாக்கணும். முக்கியமாக பெண் குழந்தைகளை அதிகமாக படிக்க வைக்கணும்ங்கிறது ஒரு குறிக்கோளோட எங்களுடைய ஆய்வுக் கூட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நன்றி.